இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவையா? அது உன்னால முடியாது தம்பி. ஏன் முடியாது? இவ்வளவு கீழ்த்தரமானவங்களோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. என் அம்மா கிட்ட சொன்னா இந்த கல்யாணத்தை அவங்களே நிறுத்திடுவாங்க. அதையும் பாக்கலாம்டா. கல்யாணத்தை நிறுத்த முடியும் உன்னால சொல்ல முடியும்னா நடத்த முடியும்னு என்னால சொல்ல முடியும். நடத்தை காட்டுவேன், பாப்போம். பார்த்துருவோம். நீயா நானு பார்த்துருவோம். சமந்தியம்மா, நான் தான் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தாம்மா இருக்கேன். ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? ஐயோ, இங்க பெரிய ரகளையும் நடந்துட்டு இருக்குமா. என்ன சொல்றீங்க? உங்க புள்ள இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவ எதுக்கு அங்க வந்தா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க கொஞ்சம் உடனே போன் பண்ணி அவரை கூப்பிடுங்களேன். இல்லனா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க போல இருக்கு. நாளைக்கு கல்யாணம்னு அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லங்க, நாங்க ரெண்டு பேரும் பவானி வீட்டுக்கு போறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் இங்க வந்து சண்டை போடுறாரு. சரிம்மா, இப்பவே நான் அவனுக்கு போன் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. இப்பவே போன் பண்ணி கூப்பிடுங்க. யார் எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல. அடிதடி வரைக்கும் போயிடுவாங்க போல இருக்கு. சரிம்மா, நீங்க கட் பண்ணுங்க, நான் உடனே அவனுக்கு கூப்பிடுறேன். ஏய், என்ன வா? போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அப்படி எல்லாம் போயிட முடியாது. நீங்க மூணு பேரும் மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் போறேன். காண்டவ கிட்ட மன்னிப்பு கேட்கற அவசியம் எங்களுக்கு இல்ல. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்காம உங்களை நான் விடுறதா இல்ல. பார்க்கலாம். நீங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும், இல்லனா நான் வேலையா இருக்கேன். ஏய், நான் அம்மா பேசுறேன். நீ வைஷு வீட்டுல சண்டை தானே போட்டுட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு எப்படி? ஒரு நிமிஷம் கூட நீ இனிமே அந்த வீட்டுல இருக்க கூடாது. உடனே கிளம்பி வா. அம்மா, இவங்க என்ன பண்ணாங்க? நீ எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லடா. இப்ப உடனே கிளம்பி வரியா இல்லையா? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். ஏய், எனக்கு ஹார்ட் அட்டாக்னு போன் பண்ணா கூட இப்படிதான் பேசிக்கிட்டே நிப்பியா? இப்ப நீ உடனே கிளம்பி வா. இல்ல நீ என்ன பார்க்கவே முடியாது. அம்மா, அம்மா, என் அம்மாவை வச்சு என்ன ஆஃப் பண்ண பாக்குறீங்களா? நானும் அவங்களுக்காக தான் உங்களை சும்மா விடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கல்யாணம் நடக்காது. உங்க பொண்ணை நான் கல்யாணம் படிக்க முடியாதியா? என்னம்மா இப்படி பேசிட்டு போறாரு? நாளைக்கு கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு. வைஷு, கண்டிப்பா நடக்குமா. இது பாரு, மாப்பிள்ளோட அம்மா வாக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க நிச்சயமா நடத்தி வைப்பாங்க. நீ தைரியமா இரு. பாசத்துக்குரிய யுகி, உனக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுத வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு இது அதிர்ச்சியா இருந்தாலும் முடிவு இதாங்கிறது விதியோட தீர்மானம். இத வேதனையோடையும் விரக்தியோடையும் தான் எழுதுறேன். நானும் என் பொண்ணும் வாழ்க்கையில சந்திச்ச ஒரே நல்ல ஆத்மா நீதான். துணை இல்லாத எங்களுக்கு நல்ல தோழனா, உற்ற துணையா, தேடி வந்து உதவி பண்ற சாமியா இருந்த. ஆனா மத்தவங்க அதை புரிஞ்சுக்கல. களங்கமில்லாத அன்புக்கு வேற அர்த்தம் கற்பிக்கிறாங்க. பாசத்தை கசடுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. கல்லடியை தாங்கிக்கலாம், ஆனா சொல்லடிய இந்த அவமானத்தை எப்படி தாங்கிறது? உன்னை சந்திக்காம போயிருந்தா நானும் மாயாவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மிச்ச காலத்தை கழிச்சிருப்போம். ஆனா என் பொண்ணு நீ இல்லாம இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டா. அதோட விளைவை எல்லாரையும் பாதிக்குது. பாசமே விஷமா மாறுங்கிறப்போ எதுக்கு அது தொடரணும்? அதான்
மனசு கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த. இது உனக்கு முட்டாள்தனமா கோழைத்தனமா படலாம். ஆனா வேற வழி இல்ல. நாம கஷ்டத்தோட போராடலாம். மனசாட்சி இல்லாத மனுஷங்களோட எப்படி போராடுறது? இத்தனை நாள் வச்சிருந்த நம்பிக்கை, தைரியம் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு யுகி. எல்லா பக்கமும் விரக்தியும் வேதனையும் தான் மிஞ்சுங்கிறப்போ எதுக்காக வாழணும்? என்னோட ஒரே ஆசை மாயாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். அது நடந்திருந்தா நான் இந்த எல்லைக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனா உனக்கு வைஷாலி தான் நீயே முடிவு பண்ணப்புறம், மாயாவை வேண்டாம்னு சொன்னப்புறம் அதை மாத்த நான் யாரு? நீயும் வைஷாலியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது நடக்கணும்னா நாங்க இருக்க கூடாது. அதான் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல போராடவோ விளக்கம் சொல்லவோ எனக்கு சக்தியும் இல்ல, வாழற அளவுக்கு தெம்பும் இல்ல. இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இந்த பழிபாவம் தொடரும். அதுல இருந்து தப்பிக்க இதுதான் வழி. மாயாவை கொல்ல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா நான் இல்லாம அவ அனாதை ஆயிடுவா, ரொம்ப கஷ்டப்படுவா. அதான் அவளையும் கூடவே அழைச்சிட்டு போறேன். இத்தனை நாள் என் பொண்ணுக்காக வாழ்ந்த, அதுல ஒரு அர்த்தம் இருந்தது. ஆனா வீண் பழியோட சாக விரும்பல. பவானி பாவி இல்ல, அவ நெருப்புன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். அதான் மனசு கல்லாக்கிக்கிட்டு என் இறுதி சடங்குக்கான பணத்தை மலர்கிட்ட கொடுத்திருக்கேன். அத வாங்கிக்க. எனக்கு கடைசியா ஒரு ஆசை, என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்கும் உன்னை கார்டியனா போட்டிருக்கேன். என் பொண்ணு பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அவள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீ சேவை செய்யணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. அதை நீ பூர்த்தி செய்வேன்னு நம்புறேன். வாழ்க்கையில நல்ல மனுஷங்களை சந்திக்கிறது ரொம்ப அபூர்வம். நீ அப்படி ஒரு அபூர்வமான மனுஷன். அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு பிள்ளையா பொறுக்கணும். கடவுள் அந்த ஆசையாவது நிறைவேற்றி வைக்கட்டும். அவ வீட்டுக்கு போயிட்டா, நாளைக்கு தான் வருவா. எனக்கு பசிக்குதே. ஹாட் பாக்ஸ்ல சூடா இட்லி இருக்கு, நான் ஊட்டி விட்டுமா? வா. இட்லியா? எனக்கு இட்லி வேணாம். எனக்கு இப்படி 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 ரவுண்ட் 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 ரவுண்டா இருக்குமே. இடியாப்பமா? இடியாப்பம். எனக்கு இடியாப்பம் தான் வேணும். நீ பண்ணி கொடுக்குறியா? நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி தருவேன். உனக்கும் எனக்கும் இதுதான் கடைசி நாள். நீ கடைசியா ஆசைப்படுறத அம்மா செஞ்சு கொடுப்பேன். சரி, வேற என்னென்ன வேணும் அம்முக்கு? எனக்கு இடியாப்பம் போதும். போதுமா? சரி, அம்மா உனக்காக பண்ணி தரேன். தரேன் உனக்கு. அம்மா உனக்காக பார்த்து பார்த்து பண்ணது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்க. உனக்கு
உனக்கு பிடிச்சதையும் பண்றேன், பிடிக்காததையும் பண்றேன். என்ன வேதனைடி இது? ஆ இல்ல இல்ல எனக்கு இதோ, போதும். ஒரே வாய்டா, ஆஹா. ஒரே ஒரு வாய்டா. ஆ காட்டு. ஆ ஆ ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, தண்ணி குடிச்சுக்க. என்ன? ம், 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 ம். ம், ம். ஏய் இந்தா தண்ணி குடி. சரி, நீ போய் டிவி பார்த்துட்டு அம்மா போய் உனக்கு பால் காய்ச்சி கொண்டு வர. அம்மு, இந்தா பாலை குடிச்சிடு. எனக்கு இது வேணாம். வேண்டான்னு சொல்லாத அம்மு, இத குடிச்சுக்கோ. மா ப்ளீஸ், எனக்கு வேணாம். இங்க பாருடா, இங்க பாரு. இந்த அம்மாவுக்காக குடிமா. எனக்கு வேணாம். அம்மா பாவம்ல, இது குடிச்சாலே வரும். இல்ல அம்மு, இத குடிச்சா நல்லா தூக்கம் வரும். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்மள யாரும் திட்ட மாட்டாங்க, அழ வைக்க மாட்டாங்க, அசிங்கப்படுத்த மாட்டாங்க. எல்லா கஷ்டத்துல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். நாம ஒரேடியா தூங்கிடலாமா? என்னாச்சு? ஏன் அழறா? இந்த பாலை குடிச்சிருமா? இது குடிச்சா நீ அழ மாட்டியா? சரி சரி சரி, அழாத அழாத, நான் குடிக்கிறேன் குடிக்கிறேன். போதுமா? ஏமாந்துட்டியே. நான் இத குடிக்கவே இல்லையே. அம்மு, விளையாடாத. முதல்ல அத குடி. முதல்ல நீ குடி, அப்பதான் நானும் குடிப்பேன். அம்மு, முதல்ல நீ குடி. சரி,
முதல்ல அம்மா குடிச்சிடுற, அதுக்கப்புறம் அடம் பிடிக்காம நீயும் குடிச்சிடணும், சரியா? நீ குடி. நான் குடிக்க மாட்டேனே. அம்மா இந்த நீ ஏமாந்துட்ட. நான் குடிக்க மாட்டேன். இத பாரு அம்மு, சொன்ன கேளு, இத குடிச்சிடுறா. நான் குடிக்க மாட்டேன், போ. அம்மு, ஐயோ, சொன்ன கேளு அம்மு. குடிக்க மாட்டேன், போ. ஏய் அம்மு, அம்மு கதவு தர. ஏய் அம்மு, சொன்ன கேளு, கதவு தர. மாட்டேன். ஏய் அம்மு, ஏய் அம்மு. அம்மு, அம்மு கதவு தரடா செல்லம். ஏய் மாட்டேன். ஐயோ ப்ளீஸ் அம்மு, தயவு செஞ்சு வந்து பாலை குடிச்சிடுறீ. நான் குடிக்க மாட்டேன். இத பாரு, சொன்னா கேளு அம்மா. நீ வந்து குடிக்கலனா ரொம்ப கஷ்டப்படுவ, நீ அனாதை ஆயிடுவ. நான் இல்லைன்னா உன்னால இருக்க முடியாதும்மா. நீ போ. ஏய் அம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் குடிக்க மாட்டேன். ஏய் அம்மா, அம்மா அப்படி சொல்லாத அம்மா. ஏண்டி இப்படி படுத்துற? என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கதவு தர அம்மா. அம்மா வந்து பாலை குடி அம்மா. அம்மா சொன்னா கேளு, அம்மாவுக்காக வந்து குடிமா. முடியாது, நீ போ. ஏய், உன்னை தனியா விட்டு போற பாவம் எனக்கு வேண்டாம். வந்து பாலை குடிடி. அம்மா 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 சொன்னா கேளுடி. நீ போ. அம்மா, ஏய் கதவு திறடி. ஏண்டி இப்படி பண்ற? அம்மா, ஐயோ சொன்னா கேளுடி. நான் சொல்லிட்டல, தரக்க மாட்டேன், தரக்க மாட்டேன், தரக்க மாட்டேன், போ நீ. அம்மா அம்மா அம்மா. அம்மா வேண்டாண்டி, அம்மா சொன்னா கேளுடி. ஐயோ கதவு திறடி. அம்மா அம்மா, உன்னை அனாதைய விட்டுட்டு போயிடும் போல இருக்கு. அம்மா அம்மா, அன்னைக்கு என்ன ரூம்குள்ள எப்படிதானே விட்டு சாத்துற நீ. வா. பாலக்குடி அம்மா, பாலக்குடி அம்மா.